அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தினமும் தொழுகின்றோம். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தீர்களா? நம்முடைய தொழுகை உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா? பலரும் அறியாமல் சில தவறுகளை தினமும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தவறுகள் நம்முடைய தொழுகையின் பலனை குறைத்து விடுகின்றது. இன்று நாம் எல்லோரும் செய்யக்கூடிய 5 முக்கியமான தவறுகளை பார்க்கலாம். முதலாவது, அவசரமாக தொழுவது. நாம் தொழுகையை மிகவும் வேகமாக முடித்து விடுகின்றோம். ருக்கோ சுஜூது சரியாக அமைதியாக செய்யாமல். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அமைதியாக தொழாதவன் சரியாக தொழவில்லை. ஆகவே ஒவ்வொரு நிலையில் சாந்தமாக நிதானமாக தொழ வேண்டும். இரண்டாவது, கவனமின்றி தொழுவது. நாம் தொழும்போது மனம் வேறு இடத்தில் இருக்கும். பிஸ்னஸ், போன், வாழ்க்கை பிரச்சினைகள். ஆனால் தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் பேசும் நேரம். ஆகவே தொழும்போது நாம் சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தத்தை நினைத்து தொழ வேண்டும். மூன்றாவது, சுஜூதில் துஆ செய்யாமல் இருப்பது. நாம் சுஜூதுக்கு போய் உடனே எழுந்து விடுகின்றோம். ஆனால் சுஜூது தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் அருகில் இருக்கும் தருணம். அந்த நேரத்தில் துஆ செய்ய வேண்டும். அது மிக விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும். நான்காவது, தொழுகையை கடைசி நேரம் வரை தள்ளுவது. பலர் தொழுகையை தள்ளி தள்ளி கடைசி நேரத்தில் தான் தொழுகின்றார்கள். இது ஒரு பெரிய தவறு. தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவது மிகவும் சிறந்தது. ஐந்தாவது, உள்ளமில்லாமல் தொழுவது. உடல் மட்டும் தொழுகின்றது, ஆனால் உள்ளம் இல்லை. இது ஒரு பெரிய இழப்பாகும். தொழுகை என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது ஒரு தொடர்பு அல்லாஹ்வுடனான. நாம் தினமும் தொழுகின்றோம். ஆனால் நம்முடைய தொழுகை நம்மை மாற்றுகின்றதா? நம்முடைய தொழுகை நம்மை பாவங்களிலிருந்து தடுக்கின்றதா? இன்று முதல் இந்த தவறுகளை சரி செய்து ஒரு உண்மையான தொழுகையை ஆரம்பிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் நான் எந்த தவறு செய்கின்றேன் என்று கமெண்டில் பதிவு செய்துவிட்டு செல்லுங்கள். இஸ்லாமிய பயனுள்ள வீடியோக்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.